என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. திருடனுக்கு தேல் கொட்டினா திருன்னு முழிப்பான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதாவது அவனால கத்தவும் முடியாது, கத்தாம இருக்கவும் முடியாது. அந்த மாதிரி நிலைமையில தான் பாத்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து சமீப காலத்துல இருக்கிறாரு. எஸ், கடந்த ஒரு வாரமா கூட கிடையாதுங்க, ஒரு மலேசியா ஆடியோ லான்ச் முடிச்சதுக்கு பிறகே பாத்தீங்கன்னா சைலண்ட் மோட்ல போயிருக்கிறாரு விஜய். அதாவது எதுவுமே வாய் திறக்கல, இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாத நிலைமைக்கு தான் விஜய் போயிருக்காரு. போத் அரசியல் ரீதியாகவும் எடுத்துக்கலாம், பிளஸ் சினிமா ரீதியாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு அவ்வளவு பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கு. அதாவது 500 கோடி பட்ஜெட்ல எடுத்த ஒரு படம் வெளியில வரல பொங்கலுக்கு, அதுக்காச்சும் வாய் திறப்பாரான்னு பார்த்தா நோ, ஐ எம் சைலண்ட் அப்படின்னு இருக்காரு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வந்து சிபிஐ கூப்பிட்டு இருக்கு, இங்க கரூர் இஷ்யூ தொடர்பா மிகப்பெரிய சம்பவம்லாம் நடக்க போகுது, அதுக்காச்சும் வாய் திறப்பாருன்னு பார்த்தா நோ, ஐ எம் சைலண்ட். சோ எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தேல் கொட்டிடுச்சு, கத்தலாமா கத்த வேணாவா, கத்துனா நம்ம கொடுக்க உடைச்சிருவாங்களா உடைக்காம விடுவாங்களா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் பாத்தீங்கன்னா விஜய் இருக்காரு. உங்களுக்கே நல்லா தெரியும், உங்கள் விஜய் அதாவது அடுத்த வருஷம் கிடையாதுங்க, இந்த வருஷம் நான் முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துற விஜய நாளைக்கு டெல்லிக்கு கூப்பிட்டு இருக்காங்க சிபிஐ. இப்போ வந்து நம்ம டெல்லியோட சிபிஐ கூப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இப்போ விஜயோட கெத்த நம்ம லைட்டா ஆராய்வோம். நாளைக்கு கூப்பிட்டு இருக்காங்க, மேபி 11 மணிக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 7 மணிக்கு அவர் பிரைவேட் ஜெட்ல 7 மணியோ 8 மணிக்கோ கிளம்பி கரெக்டா 10 மணிக்கோ 11 மணிக்கோ போனாருன்னா விஜய் வந்து லைட்டான பயத்துல இருக்காரு, பயத்தில் விஜய் அப்படின்னு சொல்லலாம். இதே ஒரு நாளுக்கு முன்னாடி, அதாவது நாளைக்குலாம் கிளம்புனா வேலைக்கு ஆகாது, லேட்டா போனா நம்மள பிச்சு போட்டுருவாங்கடா, ஒரு நாள் முன்னாடியே நம்ம டெல்லிக்கு போய் சேர்ந்துடலாம்டா, முன்னாடியே போய் ஆஜராயிடலான்ட்டு இன்னைக்கே கிளம்பிட்டாருன்னா பயங்கர பயத்தில் இருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே இல்லாம ஏய் நீ கூப்பிட்டா நான் வந்துருவேன், டெல்லிக்கு வருவேன் நினைச்சுன்னு இருக்கியா? அப்படிலாம் வரமாட்டேன், நீ திங்கக்கிழமை தான் கூப்பிட்ட, நான் எப்படி கரூருக்கு லேட்டா போனேனோ, அதாவது 12 மணின்னு சொல்லிட்டு எப்படி 7 மணிக்கு போனேனோ, நீ 11 மணிக்கு கூப்பிட்டா நான் 11 மணிக்கு வருவேன் நினைச்சுக்கிறியா? நான் 7 மணிக்கு தாண்டா வருவேன் அப்படின்ட்டு நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு போனாருன்னா விஜய், நான் சொல்றேங்க சிங்க விஜய்னு நம்ம சொல்றோம். பயமோ இல்ல, பயங்கர பயத்திலோ இல்ல, எங்க விஜய் சிங்கம்டா. ஏன்னா கரூர்ல நம்ம லேட்டா போய் தானே 41 பேர் இறந்தாங்க. அப்போ சிபிஐ லேட்டா போய் பார்க்கறதுல தப்பு கிடையாது. என்ன பண்ணுவாரு விஜய்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். மேபி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது கூட விஜய் கிளம்பிட்டு இருக்கலாம். ஏன்னா அவரு எனக்கு தெரிஞ்சு பயங்கர பயத்தில் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பயங்கர பயத்தில் இருக்காரா, இல்ல பயத்தில் இருக்காரா, இல்ல சிங்க மோட்ல இருக்கிறாரா விஜய் அப்படின்றத கீழே கமெண்ட்ல தெளிவா போட்டுருங்க. இதுல இன்னொரு மிகப்பெரிய சிக்கலா விஜய்க்கு என்ன அமைஞ்சு போச்சுன்னா, 12ஆம் தேதி நாளைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட எமன் வாகனம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பஸ் தூக்கிட்டு போயிட்டு செட்டிலா ஆராய்ஞ்சிருக்காங்க. அதாவது இன்ச்சி டெப் வச்சு சென்டிமீட்டர் கூட விடாம, இல்ல மில்லிமீட்டர் கூட விடாம பஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ஞ்சு பார்த்திருக்காங்க. அதாவது அதோட உயரம் எவ்வளோ, அதோட எடை எவ்வளோ, அதோட லென்த் எவ்வளோ, டயர் முன்னாடி டயர் எங்க இருக்கு, பின்னாடி டயர் எங்க இருக்கு, முன்னாடி டயருக்கும் பின்னாடி டயருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, டயர்ல எல்லாம் காத்து இருக்கா, வண்டியில பிரேக் இருக்கா, அதாவது டிரைவரை வச்சு வண்டியை ஓட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகளே டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பஸ்ஸை வந்து ஓட்டி பார்த்திருக்காங்க. இந்த பஸ்ஸோட மோட் என்ன எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா செதிலா செக் பண்ணிருக்காங்க ஃபுல்லா. அதுவும் அந்த இன்னொரு ஆடட் பிரச்சனை இதுல என்னன்னா, அந்த டிரைவரையும் கூட்டிட்டு போய் செக் பண்ணிருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம ஆடியோ லான்ச் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா 28, 29, 30 வந்து ஆதவ் அர்ஜுனு, புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், மதி அழகுன்னு இது 10ஆவதுன்னு எஃப்ஐஆர்லயே இல்லாத டிரைவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இப்போ ஆதவ் அர்ஜுனும் எஃப்ஐஆர்லயே இல்ல, பட் இங்க கரூர்ல வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா. ஆல்ரெடி வந்து கரூர்ல வந்து விசாரிச்சப்போ ஆதவ் அர்ஜுன், புஷி ஆனந்த், மதி அழகன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இந்த ஆதவ் அர்ஜுன் பேர் வந்து பாத்தீங்கன்னா இடிச்சிருக்கு. அதாவது புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார்,
மதியழகன் கொடுத்த ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஆதவ அர்ஜுனோட பேர் லைட்டா இடிச்சிருக்கு. அதனால ஆதவ அர்ஜுனை வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கே கூப்பிட்டாங்க. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா டிரைவரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. என்னப்பா ஆச்சு, ஏதுப்பா ஆச்சு, உங்க தலைவர் என்னென்ன பண்ணாரு, வண்டியை வந்து நீ வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துக்கு போற, இப்ப கரூருக்கு போகும்போது அங்க வந்து கூட்டம் நிறைய இருக்குன்னு தகவல் சொல்லியிருக்காங்க, உங்களை வந்து முன்னாடியே நின்று பேச சொல்லியிருக்காங்க, முன்னாடியே வண்டியை நிறுத்துறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதையும் மீறி உன்னை வண்டியை எடுத்துட்டு கிரவுடுக்குள்ள போக சொன்னது யாரு? விஜய் சொன்னாரா, புசி ஆனந்த் சொன்னாரா, ஆதவ் அர்ஜுன் சொன்னாரா, சிடிஆர் நிர்மல் குமார் சொன்னாரா? யார் உன்னை நிறுத்த சொல்லியும் இல்ல நீ நிறுத்தாதா, முன்னாடி போடா, நம்ம கிரவுடுக்குள்ள போனாதான்டா நம்ம கெத்து, இங்கெல்லாம் நின்னு பேசினா நம்ம வெத்துடா அப்படின்னு யார்பா சொன்னா? ஏன்னா வந்து பஸ்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ், ஆடியோ ஃபுட்டேஜ், அந்த சிசிடிவிலாம் கொஞ்சம் பணக்கார சிவிங்க, ஏழை வீட்டு சிசிடிவி கிடையாது. சோ அதுல வந்து வீடியோ கவரேஜ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆடியோட சேர்ந்து தான் உள்ள விழும். சோ என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்கன்றதெல்லாம் சேர்த்து தான் விழும். சோ அதுல எல்லாம் கவரேஜ் ஆகிருக்கு. அதாவது நீங்க முன்னாடியே நின்று பேசுங்க, இல்ல ஃபாஸ்டா வாங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து போலீஸ் சொல்லுறதுலாம் வந்து தகவலா போய் சேர்ந்துருக்கு. சோ அதை வச்சு என்கொயரி பண்ணிருக்காங்க. அப்ப இந்த டிரைவர் என்ன பண்ணிருக்காருன்னா திக்கு முக்காடி சில உண்மைகளை வந்து கொட்டி விட்டார். அதை ஆதாரமா வச்சுதான் பாத்தீங்கன்னா இல்ல இது வேலைக்கு ஆகாது, நம்ம விஜயும் தட்டி தூக்கி தான் ஆகணும்ட்டு விஜய்க்கும் சம்மன் கூப்பிட்டு இருக்காங்க. சோ இந்த பஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. உங்களுக்கு பஸ் என்னதான் வந்து விஜய் கிட்ட இருந்தாலும் ஏற்கனவே பஸ்ல இருந்த வீடியோ ஃபுட்டேஜா இருக்கட்டும், சிசிடிவி ஃபுட்டேஜா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ரிகவரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டெலிட் பண்ணவும் முயற்சித்து இருக்கலாம். இவங்க டெலிட் பண்ண முயற்சித்து இருந்தாலும் ஒண்ணும் இல்லைங்க, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1008 சாஃப்ட்வேர் இருக்கு, ரிகவரியை போட்டு எப்படி வேணாலும் தட்டி தூக்குவாங்க. அது போலீஸ்க்கு இல்லாத அறிவா, இல்ல சைபர் கிரைம்க்கு இல்லாத அறிவா, நம்ம தான் சொல்லி தரணும் இல்ல. சோ டெலிட் பண்ணாலும் மாட்டிப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். சோ ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இங்க சென்னை உயர்நீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா அஸ்ராகார் தலைமையில அந்த எஸ்ஐடியை போட்டாங்க பாருங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ்ஸை பத்தியும், பஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பஸ்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஐடி டீமா இருக்கட்டும், அப்புறமா ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டாங்க பாத்தீங்களா அருணா ஜெகதீஸ்வரன், அவங்க கமிட்டியா இருக்கட்டும், எல்லா ஃபைல்ஸ்லயும் சேர்த்து சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. சோ சிபிஐ இவ்வளவு நாளா அந்த பஸ்ஸை ஏன் எடுக்கலன்னா பிகாஸ் we already have the details, அதை நாங்க இப்ப எடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. சோ வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு நாளைக்கு விஜய் வரனால நேத்தே என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பஸ் தூக்கிட்டு கரூருக்கே போயிட்டாங்க. எங்க சம்பவம் நடந்த கரூருக்கே போயிட்டு அங்க வச்சு கிளீனா ஒரு எலாபரேட் ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதாவது எந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உதாரணத்துக்கு இந்த கொலை குற்றவாளி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொலை குற்றவாளியா இருக்கட்டும், திருடர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா பிடிச்ச பிறகு நீ எப்படி கொலை பண்ணியோ அதே மாதிரி நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சம்பவத்தை வந்து சார்ஜ் ஷீட் எழுதும் போதோ ரிப்போர்ட் பதிவும் போதோ எக்ஸாக்டா இருக்கணும். சோ நீ எப்படிலாம் கொலை பண்ண, எங்க இருந்து எங்க நடந்து போன, எப்படி அந்த டோரை திறந்த, எப்படி அவங்கள குத்திட்டு நீ எந்த வழியா ஓடுன, கத்திய எங்க போட்ட, எங்க ஓடி போய் ஒளிஞ்ச. சோ இதை வந்து அப்படியே லைனா ஆர்டரா பண்ணி காட்ட சொல்லுவாங்க. கொலை குற்றவாளியா இருந்தா, திருடனா இருந்தாலும் அப்படிதான். நீ எப்படி வீட்டுக்குள்ள போன, எதை உடைச்சிட்டு உள்ள போன, பொருளை எங்கெங்கெல்லாம் தேடின, அப்புறமா எங்கிருந்து எடுத்துட்டு அதை எங்க எடுத்துட்டு போன, எங்க அடமானம் வச்ச. சோ இந்த மாதிரி நடிச்சு காட்ட சொல்லுவாங்க. அவனை அங்கிருந்து எந்த கடைக்கு அடமானம் வச்சாலும் அந்த அடமானம் கடை வரைக்கும் கூட்டு போயிட்டு சீஸ் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் ஒரு கொலை குற்றவாளிக்கோ இல்ல திருடனுக்கோ இல்ல ரேபிஸ்டோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே ஃபாலோவை இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பஸ்ஸுக்கும் பண்ணிருக்காங்க. இந்த பஸ்ல டிரைவர் கிளீனரா 2 பேரையும் கூட்டு போயிட்டாங்க. டிரைவரை கூட்டு போயாச்சு. டிரைவரை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி வண்டியை ஓட்டுனீங்க, அதே மாதிரி அவரை தூக்கி விஜய் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. விஜய் சீட்ல உட்கார வச்சு விஜய் என்னென்ன ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு, நீங்க பஸ் ஓட்டும் போதோ இல்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் போதோ, சுத்து வட்டாரத்துல இதெல்லாம் நடக்கும் போது விஜய் என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு, விஜய் எப்படி மேல ஏறி பேசினாரு, எந்த வழியா மேல ஏறினாரு, எந்த வழியா கீழே இறங்கினாரு, அவர் எப்படி மேல நின்று பேசினாரு, எப்படி அட்ரஸ் பண்ணாரு, இது எல்லாத்தையும் விஜயோட டிரைவரை வச்சு பண்ண காட்ட சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நாளைக்கு விஜய் கிட்ட கொஸ்டின்ஸா போடணும்ல. இதெல்லாம் நடந்திருக்கு சார், உங்க டிரைவரே இதெல்லாம் சொல்லியிருக்காரு, நீங்க என்ன சார் மாத்தி சொல்றீங்க அப்படின்னு விஜய் கேட்கணும் பாருங்க. அதற்காக நேத்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் போட்டு டிரைவரை ஃபுல் டீடைல்ஸ் வந்து பிணைஞ்சிருக்காங்க. வண்டி எவ்வளவு ஸ்பீட்ல போச்சு, இந்த பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க, யார் யார் என்னென்ன கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்றது, ஆம்புலன்ஸ் வரும்போது விஜய் என்ன ரியாக்ஷன் பண்ணாரு, இங்க கீழே இருந்த ஆதவ அர்ஜுனோ புசி ஆனந்தோ என்ன பேசினாங்க, என்ன சொன்னாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் தூக்கி போட்டாரு பாருங்க விஜய்.
அந்த வாட்டர் பாட்டில் தூக்கு போடும் போதே அங்க தெரியுது சலசலப்பாகுது, மயக்கம் ஆகுதுன்னு தெரியுது. அதை மீறியும் தான் விஜய் பேசினாரு. நம்மளே நிறைய வீடியோ ஃபுட்டேஜ்ல பார்த்தோம். விஜய் வந்து கேட்பாரு, அதை நான் கேரி ஓவர் பண்ணுவா, நான் பேசுவான்னு கேட்பாரு. அப்ப அதை சொல்லுவார், பேசுங்க பேசுங்க, ஏன்னா நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு இன்னும் பாடல, அதை பாடினாதான் நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் சார். அதுக்காக தானே நம்ம கரூர்ல மீட்டிங் போட்டிருக்கோம். கரூர் நம்மளுக்குன்னு காட்ட தேவையா? நீங்க எவன் செத்தாலும் பரவாயில்ல, எவன் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க பேசுங்க சார்னு குத்தி விட்டு பேச விட்டாங்கல்ல. அதையும் வந்து சிபிஐ வந்து இந்த டிரைவர் கிட்ட கேட்டிருக்கு. சோ விஜய் வந்து வாட்டர் பாட்டில் தூக்கி போட சொன்னது யாரு, தூக்கி போட்ட பிறகு விஜய் என்னென்ன பேசினாரு, கீழே இறங்கின உன்ன அந்த நொடி என்ன பேசினாரு, ஆரவ் அர்ஜுன் ரியாக்ஷன் என்ன, உள்ள இருந்த ரியாக்ஷன் என்ன. சோ இதெல்லாம் வந்து டீடைல்டா டிரைவர் கிட்ட செக் பண்ணிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு விஜய் கிட்டயும் போடுவாங்க. விஜய் கிட்டயும் இந்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து டிரைவர் சொன்னதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, போலீஸோட விசாரணை வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸா போட்டு, சரிப்பா இதுக்கு என்னப்பா பதிலு, இப்போ நீ வந்து லேட்டா வந்தேன்னு சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க நீ லேட்டா வந்துட்டு, லேட்டா போனியா ராசா அப்படின்னா, சார் நான் லேட்டா போவேனா சார், சினிமா ஷூட்டிங்னாவே நான் டக்குன்னு போவேன் சார், இது வந்து எனக்கு தப்பா தகவல் சொன்னாங்க சார், என்ன 7 மணிக்கு தான் வர சொன்னாங்க, அதனாலதான் சார் நான் 7 மணிக்கு போனேன்னு இவர் சொல்லுவாரு. அப்ப உடனே வந்து தோபார் புஷியானந்த் என்ன சொல்லியிருக்காரு, தோபார் ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காரு, தோபார் உன் டிரைவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாருமே உன்னை ஃபாஸ்டா வர சொல்லியிருக்காங்க, நீ தான் லேட்டா போக சொன்னியாமே. சோ இந்த மாதிரி கான்ட்ராடிக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சோ இப்போ உண்மையை சொல்லு, லேட்டா போக சொன்னது யாரு? ஆமா சார் நான் தான் சார் லேட்டா போக சொன்னேன் சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார், தெரியாம நான் எனக்கு வந்து கூட்டம் நிறைய கூடணும், எனக்கு புகை எவ்வளவு இருக்கு பாருங்க, என் கெத்து எவ்வளவு இருக்கு பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காக நான் தான் சார் லேட்டா போக சொன்னேன் அப்படின்னு உண்மை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு விஜய் தள்ளப்படுவார். உண்மை சொல்லணும். அங்க வந்து எல்லாரும், அதனாலதான் விஜய் லாஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க. விஜய ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இருந்தா இதெல்லாம் நடக்காது, வேலைக்கு ஆகாது. அதனால விஜய் லாஸ்டா கூப்பிட்டு இவங்க, ஏன்னா மெயினே வந்து பாத்தீங்கன்னா A1 A2 A3 A4 நீங்க என்னதான் போட்டு இருந்தாலும் மெயின் அக்யூஸ்டே விஜய் தான். ஏன்னா A1 A2 A3 அவங்க என்ன ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, பட் விஜய் லேட்டா வந்ததுதான் மெயின் காரணம். இன்னொரு மெயின் காரணம் அதுல யாரா இருப்பாங்கன்னா, 50 மீட்டர் தள்ளி நில்லுங்கன்னு சொல்லியும் இல்ல நான் கிரௌடுக்குள்ளதான் வருவேன்னு எவன் சொன்னானோ அவன் ரெண்டாவது மெயின் குற்றவாளி. அது ஆதவ் அர்ஜுன் சொன்னாரோ இல்ல விஜய் சொன்னாரோ அவன் தான் ரெண்டாவது குற்றவாளி. சோ இது எல்லாமே நாளைக்கு வந்து விஜய் வச்சு கேட்கிற கேள்வியில வந்து விஜய் என்ன பாடுபட போறாருன்னு தெரியல. இப்ப என்னன்னா இன்னொன்னும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதாவது டிரைவரை நேத்து எப்படி நடிச்சு காட்ட சொன்னாங்களோ அதே மாதிரி விஜயை நடிச்சு காட்ட சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணி விஜய் சாரை கூப்பிட்டு, சார் வாங்க நீங்க நடிகர் தான் எங்களுக்கு தெரியும், அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சோ அதே மாதிரி ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு வாட்டி நடிச்சு காட்டுங்கல்ல, நாங்க அதை பார்க்கணும். எங்க உக்காந்தீங்க, பசங்க அப்படியே சைட்ல எல்லாம் பைக்ல வரும்போது நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தீங்க, ஒருத்தன் பைக்கை தூக்கின்னு வந்து டயருக்குள்ள சொருனானே அப்ப நீங்க என்ன ரியாக்ஷன் பண்ணீங்க, அங்க மக்கள் விழுந்துட்டு இருந்தாங்களே, கொத்து கொத்தா விழுந்துட்டு இருந்தாங்களே அலை அலையா, அப்ப நீங்க மேல நின்றுட்டு இருந்தீங்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களோட ரியாக்ஷன் என்ன, ஒரு குழந்தை காணாம போச்சுன்னு உள்ள வந்து சொன்னானே அப்ப நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் எங்களுக்கு நடிச்சு காட்டுங்க. அந்த வாட்டர் பாட்டில தூக்கி போட்டீங்களே எப்படி சார் தூக்கி போட்டீங்க, உங்களுக்கு தெரியாதா, அங்க ஆல்ரெடி ஒரு 20,000 பேர் வந்து தண்ணி தாகத்துல இருக்கிறான், அத்தனூண்டு ஸ்பேஸ்ல தண்ணி தாகத்துல இருக்கும்போது நீங்க ஒரு வாட்டர் பாட்டிலோ 10 வாட்டர் பாட்டிலோ தூக்கி போட்டா அதை பிடிக்கிறதுக்காக கூட்டம் அலமோதாதா? அப்ப அதாலையும் விபத்து ஏற்படுத்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? சோ இந்த மாதிரி விஜயே வந்து நடிச்சு காட்டுறதுக்கான வாய்ப்பும் பிரகாசமாக உள்ளது. சோ அவரையும் கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நடிச்சு காட்ட சொல்லுவாங்க. சோ இவ்வளவு இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. விஜய் வந்து நாளைக்கு சிபிஐ கிட்ட வந்து வசமாக சிக்கி இருக்கிறார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லா ஏழரையும் கூட்டினவர் யாரு? கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்களேங்க. நம்ம இதுல அரசியல் உள்நோக்கம் இருக்கு இல்ல, இதெல்லாம் நெக்ஸ்ட் அப்பாற்பட்டதுங்க. இதெல்லாம் அரசியல் பிஜேபி பண்ணது இல்ல, அரசியல் யார் வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். பட் உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த உண்மையை தானே இவ்வளவு நாளா எல்லாருமே கத்தி கத்தி கேட்டுங்க. ஏங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஒத்துக்கோங்க, கொஞ்சமாச்சும் மனசுல குத்தணும். அந்த ஹீரோன்னு ஒண்ணு இருக்கணும் மனசுல, அது சுத்தமா இல்லையே. அங்க ஏன் இவ்வளவு எங்க இவர் போன எல்லா மீட்டிங்லயும் அங்க உங்களுக்கு நடக்கிறது நல்லாவே தெரியும். இயற்கையா திடீர்னு கரூர்ல நடந்தா பரவாயில்ல, நீங்க போன எல்லா மீட்டிங்லயும் தள்ளு முள்ளு, எல்லா மீட்டிங்லயும் மயக்கம் போட்டு விடுறான். சோ இந்த கிரௌடுக்கே தாங்க மாட்டுது, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரௌட வேற சேர்த்துட்டு இருக்கோமே. ஏன்னா அவங்க கேட்பாங்க எந்தெந்த மாவட்டத்துல இருந்து ஆட்கள் வந்தாங்க,
எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இவ்வளவு கிரௌடு சேர்க்கிறோம், அப்ப இங்க மிகப்பெரிய பிரச்சனை வரும் தெரிஞ்சுதானே கூட்டத்தை சேர்த்திருக்கீங்க. இதுல இன்னொரு மிகப்பெரிய இடி விஜய்க்கு விழப்போகுது. என்ன மிகப்பெரிய இடின்னு பாத்தீங்கன்னா, சிபிஐ நாளைக்கு கேட்க போது பஸ்ஸுக்குள்ள யார் யார் இருந்தா. ஏன்னா இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது பஸ்ஸுக்குள்ள யார் யார் இருந்தா. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் மாதிரி போச்சு. இத வந்து சினிமா ஷூட்டிங்காக இவங்க பயன்படுத்துறாங்க. இந்த பிரச்சார கூட்டத்தையே சினிமா ஷூட்டிங்காக மாத்துறாங்க. இவங்க வந்து ரியலிஸ்டிக்கா ஒரு கிரௌட் வேணும். நீங்க என்னதான் சினிமால ஒரு 10,000 பேரை கூப்பிட்டு நடிக்க சொன்னாலும் அந்த ரியலிஸ்டிக் மோடு வருமானா வராது. சோ ஒரு ரியல் கிரௌட் வேணும், ஒரு ரியல் அலை வேணும், ஒரு ரியல் கூச்சல் வேணும், ஒரு ரியலா இருக்கணும் எல்லாமே அப்படின்றதுக்காக இவங்க சினிமா ஷூட்டிங் பண்ணதா சொல்றாங்க. அதை வந்து சிபிஐ செக் பண்ணிட்டு இருக்கு. சிபிஐ அங்க எல்லார்கிட்டயும் கேட்டுச்சு உள்ள யார் யார் இருந்தா. ஏன்னா இவங்க பஸ்ஸை சுத்தி கிட்டத்தட்ட 68 ட்ரோன் பறந்துருக்குங்க. 68 ட்ரோன் சினிமா ஷூட்டிங்காக தானே பறக்க விட முடியும். ஏன்னா அவ்வளவு ட்ரோன் எதுக்குங்க. சோ ஒரு சைட்ல இருந்து காட்சிப்படுத்துறது. இப்ப இந்த ட்ரோனை வெளியில இருக்கிறவங்க வந்து அதை வந்து இயக்கிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்க, ஆபரேஷன் பண்ணிருப்பான். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் உள்ள இருந்திருக்கிறான். பஸ்ஸுக்குள்ள இருந்ததா ஒரு தகவல். கூடவே எச் வினோத் இருந்ததாகவும் தகவல். சோ நெக்ஸ்ட் எச் வினோத்தையும் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. சோ விஜய் கிட்ட, டிரைவர் கிட்ட, இந்த எல்லார்கிட்டயும் இதை வந்து நீங்க சினிமா ஷூட்டிங்காக பண்ணீங்களா அப்படின்ற ஒரு சைட்லயும் பார்த்து கேட்டு இருக்காங்க. எச் வினோத் உள்ள இருந்தாரா? பிகாஸ் எச் வினோத் தான் உள்ள இருந்துகிட்டு சொல்லிட்டு இருந்தாராம், இந்த மாதிரி எனக்கு ஷாட் வேணும், இந்த மாதிரி ஷாட் வேணும், இந்த கிரௌட இந்த ஆங்கிள் எடுங்க, அந்த கிரௌட அந்த ஆங்கிள் எடுங்க, விஜய் சார் நின்னு பேசும்போது இப்படி கவர் பண்ணுங்க, அப்படி கவர் பண்ணுங்க, அங்க கிரௌடு பேர் நிறைய இருக்கு, அந்த கிரௌட கவர் பண்ணு, இப்படின்னு எச் வினோத் சொல்லிட்டு இருந்ததாகவும், அதனாலதான் இந்த மாதிரி தப்புகள்லாம் நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதை இவங்க ஒபே பண்ணிருக்கலாம், அதை கேட்டு இருக்கலாம். சோ விஜயும் எஸ் சினிமா ஷூட்டிங்காக இந்த விபத்தை ஏற்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜா ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அது வந்து சிபிஐக்கு ஆடட் அட்வான்டேஜ், பட் விஜய்க்கு வந்து கம்ப்ளீட்டா டிஸ்அட்வான்டேஜ். என்ன பண்ணிட்டாங்கன்னா, படத்துல தூக்கி அந்த சீனை வைப்பீங்களா? நான் கேக்குறேன், எவனா ஒரு அறிவு உள்ளவன் பண்ணுவானா கொஞ்சமாச்சு? அதே மாதிரி வண்டி, அதே மாதிரி விஜய் மேல ஏறி நிக்குது, அதே கிரௌடு, அதே சந்து, அதே கொடி, அதே ஓலை வீடு, அதே மொட்டை மாடி, அதே தென்னை மரம், இதெல்லாம் வச்சு நீங்களே அப்பட்டமா மாட்டிக்கிறீங்களே. அப்ப எல்லாருமே சொன்னது உண்மைதானே? நீங்க பட ஷூட்டிங்காக இத்தனை மக்களை பலி கொடுத்திருக்கிற மாதிரி தானே இப்ப ஆகி போகுது. உங்களுக்கே தெரியும், ஜனநாயகன் ட்ரெய்லர்ல அழகா வச்சிருக்காங்க. நீங்களா அந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இவர் போய் பஸ்ல நிக்கிறதோ, அந்த சைட்ல வந்து எல்லாமே அப்படியே என்ன பிரச்சார கூட்டத்துல நடந்துச்சோ அதை அப்படியே வந்து ரியலிஸ்டிக் இமேஜஸா போட்டா மாட்டிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி கேஸ் சிபிஐ கிட்ட இருக்கு, நம்மள தோல் உரிச்சிடுவாங்கன்னு பயந்து சிஜி கிராபிக்ஸ் அப்படி கிட்டி. இப்ப கேட்டா சார், அது வந்து நான் சிஜில பண்றது சார், அது வந்து நான் கிராபிக்ஸ்ல பண்றது சார், அது ரியல் இமேஜ் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா பாக்குற நாங்க என்ன கேனேனா, இல்ல கேட்க போற சிபிஐ என்ன கேனேனா? வச்சு உரிக்க போறாங்க. சோ ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோ மக்களே, அப்போ ஒரு பிரச்சார கூட்டம்னும் போது ஒரு தலைவன் எப்படி போவானா, ஒரு 9 மணிக்கு சொல்றோமா, எல்லா கட்சியிலையும் தலைவர்கள் எஸ் லேட்டா தாங்க வருவாங்க. எல்லா கட்சியிலையும் தலைவர்கள்லாம் ஃபாஸ்டா வந்துட மாட்டாங்க, நானே ஒத்துறேன். ஒரு 9னா மிஞ்சி போனா 9:30ங்க, இல்லைன்னா 9:45, இல்லைன்னா விடுங்க 10 மணிங்க, மிஞ்சி போனாலும் 10 மணிங்க. ஆனா ஒரு தலைவன் 7 hour 8 hour லேட்டா வரானா அது உங்கள் விஜய் மட்டும்தான். இப்ப அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, சினிமா ஷூட்டிங் எடுக்கணும், கிரௌடு நிறைய தேவைப்படுது, அங்க இன்னும் கிரௌடு நிறைய சேர்ந்தாதான் இங்க நம்மளுக்கு வந்து ஷூட்டிங்ல வந்து நல்லா எடுக்க முடியும், அப்பதான் வந்து ஸ்டில்ஸ் எல்லாம் செமையா இருக்கும். அதனால விஜய் சார் லேட்டா போங்க, அப்பதான் நம்மளுக்கு வேல்யூ, அப்பதான் நம்மளுக்கு வர்த்து வருமா, வர்த்து. அந்த வர்த்துக்காக, அந்த கூட்டத்தை சேர்க்கிறதுக்காக ஜஸ்ட் 41 உயிர் பலியை கொடுத்துருக்க. ஜஸ்ட் விஜயை பொறுத்த மட்டும் இதெல்லாம் ஒரு உயிர் பலியாங்க. எங்க உச்சத்துல இருந்து வந்திருக்கிற ஒரு மனுஷன் உயிரை கொடுக்கறதுக்கு பல்லாயிரக்கணக்கான தொண்டை இருக்காங்க. இதுல சொல்லிட்டுல சுத்ரான், உயிராவது என் தளபதிக்காக நான் கொடுப்பேன்டா. லேடிஸ் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா, மொட்டை அடிக்கிறாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி கூட்டங்கள் இருக்கிற வரைக்கும் விஜய் எல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. ஞாபகம் இருக்கா? லைட் ஆஃப், லைட் ஆன், லைட் ஆஃப், லைட் ஆன். அந்த சிரிப்பு உக்காந்துக்கிட்டு, அந்த சிரிப்பெல்லாம் எவனுமே மறக்க மாட்டான். அவ்வளவு கேவலமா பண்ணியிருக்கீங்க மிஸ்டர் விஜய்.
சோ இவ்வளவு கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 35 to 38 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா விஜயை நோக்கி சராமாரியா பாய போகுது. அதே மாதிரி இது ஒரு நாள்ல முடியுமானா டவுட் தாங்க. அவரு திங்கக்கிழமையே எல்லாம் உண்மையா சொல்லிட்டாருன்னா விட்டுருவாங்க. இன்கேஸ் ஒவ்வொன்றுக்கும் கான்ட்ரடிக்டரி, இவரும் பொய்க்கு மேல பொய். ஏன்னா இப்ப வீட்டுல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்றீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளவு ஒரு வாரமா? ஆதவ அர்ஜுனே, புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், மதிய அழகன் எல்லாமே குரூப் டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. டேய் உன்ன என்ன கேள்வி கேட்டாங்க, நீ என்ன பதில் சொன்ன? டேய் உன்ன என்ன கேள்வி கேட்டாங்க, நீ என்ன பதில் சொன்ன? எவனா என்ன கோத்து விட்டியா, உண்மையை சொல்லிடு. சோ குரூப் டிஸ்கஷன். சோ அந்த குரூப் டிஸ்கஷனை உள்வாங்கினா இவர் நாளைக்கு போய் பதில் சொல்லுவாரு. ஆனா இந்த 4 பேருமே போய் தான் சொல்லியிருப்பாங்க இவன் கிட்ட, விஜய் கிட்ட. விஜய் அது தெரியுமா? தெரியாது. இதை நம்பின்னு போய் நாளைக்கு சொல்ல போவாரு. நாளைக்கு எப்ப ஆதவ அர்ஜுன் அப்படி சொல்ல, தோப்பார் இப்படி சொல்லியிருக்காரு, புஷியானந்த் அப்படி சொல்ல, தோப்பார் இப்படி சொல்லியிருக்காரு, நீ இப்போ உண்மையை சொல்லு. சோ பக்கா ஸ்கெட்சி விஜய்க்கு. எல்லாத்துக்கும் காரணம் சினிமா ஷூட்டிங்கா அப்படின்ற மோட்ல வந்து விசாரிச்சுருக்காங்க. சோ நாளைக்கே உண்மையை சொல்லிட்டாருன்னா எஸ் அப்கோர்ஸ் இது முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நாளைக்கு உண்மையை சொல்ல கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுல நிறைய இருக்குன்ற பட்சத்துல இதை வந்து டிராக் பண்ணி செவ்வாய்க்கிழமையும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சோ விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் எங்க நடக்க போகுதுன்னா டெல்லி சிபிஐ ஆபீஸ்ல தான். பாவம் மனுஷன் தலை பொங்கலுக்கு வந்து எங்கெங்க பிளான் போட்டு வச்சிருந்தாரோ, பட் என்னென்ன நடக்க போதோ தெரியல. சோ சிபிஐ வெயிட்டிங். அந்த 35 கொஸ்டின் உங்களுக்கே நல்லா தெரியும், ரொம்ப பெருசாலாம் கேட்டு போறது கிடையாது. இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு, நெக்ஸ்ட் வந்து லேட்டா போனதுக்கான மெயின் காரணம் என்ன, அதுவும் எல்லா மீட்டிங்கும் ஏன் லேட்டா போனீங்க, சோ இப்படியாப்பட்ட கொஸ்டின்ஸ், யார் முன்னாடி நிக்க சொல்லியோ நீங்க வந்து ஏன் உள்ள போனீங்க, கிரௌடுக்குள்ள போனீங்க, போலீஸ் தகவல் சொல்லிச்சா இல்லையா. ஏங்க இவங்கள மட்டும் விசாரிக்கல, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இவங்கள மட்டும் விசாரிக்கல, காவல்துறை அதிகாரிகளையும் விசாரிச்சாச்சு, கலெக்டரையும் விசாரிச்சாச்சு. சோ இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் தரல, போலீஸ் இப்படி பண்ணல, அரசாங்கம் இப்படி பண்ணல, இப்படி பண்ணல. எல்லாத்துக்கும் வந்து தி அதர் சைடு வந்து அரசியல் ஆட்சியாளர்கள் சொல்லியாச்சு. ஐ மீன் கலெக்டரும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. சோ எல்லா பதிலும் ரெண்டும் வச்சுன்னு இருக்காங்க. ஏன்னா இவங்க கான்ஸ்பிரசி நிறைய செட் பண்ணிருக்காங்களா, அந்த கான்ஸ்பிரசிக்கு பதிலா சொல்லியாச்சு. சோ இந்த கேள்விகளை தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வைப்பாரு. சோ விஜய் எதனா ஒண்ணு தப்பா சொல்லும் போது இங்க இந்த ஆன்சரை காட்டுவாங்க. இந்த பாருங்க, போலீஸ் ஆபீசர் இப்படி சொல்லியிருக்காரு, போலீஸ் ஆபீசர் உங்க கட்சி ஆளுங்க கிட்ட சொன்னதுக்கான ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு, அவங்க உங்ககிட்ட சொன்னதுக்கான ப்ரூஃபும் எங்க இருக்கு, என்கிட்ட எல்லாமே இருக்கு, இப்ப சொல்லுங்க விஜய் உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டா எங்க அண்ணன் என்ன செய்வார்? அது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி எங்க அண்ணன் முழிச்சுன்னு இருக்க போறாரு. சோ மண்டே உண்மையை சொல்லனா செவ்வாய்க்கிழமை எக்ஸ்டெண்ட் ஆக போகிறது. இதுல இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி சிபிஐ ஆபீசர்கள் கூப்பிடுவார்களா இல்லையா? ஏங்க எல்லாருக்குமே தெரியும் இதுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் நேரடி தொடர்பு இருக்கானா 100% இல்ல, 200% கூட கிடையாதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் தி அக்யூஸ் பண்ண பார்ட்டிஸ் எல்லாருமே என்னன்னா ஒரு கான்ஸ்பிரசியை செட் பண்றாங்க. சோ இவர் தான் காரணம், அவங்க தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் ஆளுங்களை செட் பண்ணிட்டாரு, எல்லாரும் உள்ள வந்தாங்க, எல்லாருமே வந்து கழுத்தை நெருக்கிட்டாங்க, மிளகா பொடியை தூவிட்டாங்க, மயக்க பவுடரை தூவிட்டாங்க அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசியை செட் பண்ணி எல்லாருமே வந்து ஒரு பர்சனை டார்கெட் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த டார்கெட்டட் பர்சனை சிபிஐ ஆபீசர் கூப்பிட்டு விசாரிப்பாங்களான்னா கூப்பிட்டு விசாரிக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ விஜய் முடிச்சிட்டு போன பிறகு எஸ் ஒரு நாள் வந்து சிபிஐ ஆபீசர்ஸ் வந்து செந்தில் பாலாஜியை கூப்பிடவும் வாய்ப்பு இருக்கு. கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இப்ப இத்தனை பேரும் சேர்ந்து உன் மேலதான் பைய போடுறாங்க. எஸ் எனக்கு போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு வந்து கலெக்டர் குத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு, எதுலயும் உன்னை பத்தி அவங்க எதுவும் சொல்லல. பட் இருந்தாலும் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. பிகாஸ் அவங்க அக்யூஸ்ட் பார்ட்டி ஒரு பார்ட்டியை வந்து சொல்லும் போது அவங்க கூப்பிட்டு நாங்க விசாரிச்சுதான் ஆகணும். நீங்க வாங்க, நீங்க அன்னைக்கு எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, தகவல் தெரிஞ்ச உடனே நீங்க எப்படி போனீங்க, உங்களுக்கும் அதுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு மீட்டர் இருக்கு, எப்படி போனீங்க, போயிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்ற தகவல் வந்து செந்தில் பாலாஜி கிட்ட கேட்கறதுக்கான ரைட்ஸ் கூட சிபிஐக்கு இருக்குன்னு சொல்லலாம். அவர் வந்து செந்தில் பாலாஜி ஒரு அக்யூஸ்டா பார்க்கணும்னாலும் ஒரு விட்னஸா ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி வாஸ் அட் ஹாஸ்பிட்டல்ல அவர் பாக்குறாரு என்னென்ன நடந்துச்சு, எப்படி பாடிஸ் உள்ள வந்துச்சு, எப்படி போச்சு. ஏன்னா இதுல விட்னஸ் நிறைய பேரை சேர்ப்பாங்க. சிபிஐ ஆபீசர்ஸே போய் அங்கேயே ஸ்பாட்லயே ஆராய்ஞ்சாங்களே, ஸ்பாட்லயே பக்கத்துல இருக்கிற கடைக்காரங்களை கேட்பாங்க, பக்கத்துல இருந்த அம்மாவை கேட்பாங்க, டாக்டர்ஸை விட்னஸ் ஆட் பண்ணுவாங்க, நிறைய பேரை விட்னஸா சேர்ப்பாங்க. அதுல வந்து செந்தில் பாலாஜியை கூட ஒரு விட்னஸா போட்டிருப்பாங்க. டிரைவரை எப்படி கூப்பிட்டு விசாரிச்சாங்களோ அதே மாதிரி ஒரு விட்னஸா அஸ் அ விட்னஸ் செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டு விசாரிக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த விசாரணையை எப்போ பண்ணுவாங்கன்றதுதான் டவுட். வேணும்ட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி கூப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு சென்சேஷன் ஆக்கணும், திமுக மேல பழிய போடணும் அப்படின்றதுக்காக அங்க ஒன்னாவரை கூப்பிட்டு ஒன்னும் கிழிக்க போறது கிடையாது. பட் இருந்தாலும் கூப்பிட்டாலே உடனே இங்க இருக்கிறவனுங்களாம் தெரியல உங்களுக்கு, செந்தில் பாலாஜி சிபிஐ கூப்பிட்ட உடனே டேய் தெரிஞ்சுச்சா, நாங்க சொல்லிட்டு இருந்தோம்ல திமுக தான் காரணம், இப்ப பாரு செந்தில் பாலாஜியா கூப்பிட்டு இருக்காங்க, இவனுக்கு கங்கணம் கட்டின்னு சுத்துவானுங்க, ஆன்லைன் ஃபுல்லா தெரிக்க விடுவானுங்க. சரி இப்ப விஜய கூப்பிட்டு இருக்காங்களே, அதுக்கு எங்க முட்டு கட்ட சொல்லுங்க பாப்போம், அதுக்கெல்லாம் கட்ட தெரியாது. அப்ப விஜய் குற்றவாளி தானே கூப்பிட்டு இருக்காங்க.
விஜய் அக்யூஸ்ட் பர்சன்ட்னால தானே கூப்பிட்டு இருக்காங்க. சோ எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. பட் ஃபைனலா ஒரு சார்ஜ் ஷீட்னு ஒண்ணு போடுவாங்க. இதாலதான் நடந்திருக்கு, இவங்க பண்ணிருக்காங்க, இதுக்கு சாட்சிகள் இவ்வளவு பேரு அப்படின்னு அந்த சாட்சிகளை போடுவாங்க. அதுல இன்க்ளூடிங் டிரைவரும் இருப்பாரு. நாளை பின்ன இப்ப விஜயே குற்றவாளின்னு போட்டுடலாம், சார்ஜ் ஷீட் அவங்க சப்மிட் பண்ணிடுவாங்க. பட் அது கோர்ட்ல போய் நிக்குமா நிக்காதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சில விட்னஸ் வந்து ஹாஸ்டைலா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹாஸ்டைல் விட்னஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவர் எடுத்துப்போமே, டிரைவர் சொல்லியிருப்பாரு, ஆமா சார் நாங்க வந்து 50 மீட்டருக்கு முன்னாடியே நிக்க சொல்லி போலீஸ் சொன்னாங்க, பட் இருந்தாலும் டேய் நிக்கலாம் வேணாடா, கிரௌடுக்குள்ள போனா தான்டா கெத்து அப்படின்னு விஜய் சார் தான் சொன்னாரு, அதனாலதான் நான் முன்னாடி போனேன் அப்படின்னு டிரைவர் சொல்லியிருக்கலாம், உண்மையை சொல்லியிருக்கலாம். பட் கோர்ட்டுக்கு ட்ரையல் வரும்போது திடீர்னு டிரைவர் போய் என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஐயா எனக்கே தெரியாதியா, நான் அப்படி சொல்லையா, தெரியாதியா அப்படின்ட்டாருன்னா விட்னஸ் ஹாஸ்டலா மாறிடும். சோ இந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ சார்ஜ் ஷீட்ல என்ன போடுறாங்களோ அதை வச்சுதான் கேஸ் நடக்கும். கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது எந்தெந்த விட்னஸ் வந்து பெல்ட்டி அடிக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. உடனே கோர்ட் வந்து விஜய் நிரபராதின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த நிரபராதின்றத எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்கன்னா அது வந்து எலெக்ஷன்ல இம்பாக்ட் அப்ளை பண்ணும். சோ இது வந்து பூரா ஒரு செட்டிங்கா அப்படின்றதையும் கூட நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எஸ் ஆப்வியஸ்லி பிஜேபி வந்து விஜய் வளர்றதுல பிஜேபி வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் காட்டுறாங்க. பிகாஸ் அவங்களுடைய ஒற்றை நோக்கம் திமுகவை எப்படின்னா அழிக்கணும். சோ அதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து செட்டிங்க போட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜயை தூக்கி ஒரு நல்லவனா கூட லாஸ்ட்ல போர்ட்ரே பண்ணலாம். நடுவுல தான் அவருக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் பட பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. அது கூட டார்ச்சர் கிடையாது, அன்பு டார்ச்சர் தான் அது. ஏன்னா விஜய்க்கே வந்து படம் பிடிக்கல, படம் கேவலமா இருக்கு, கேசரியை கிண்டி வச்சிருக்காங்க. இது வந்தா என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிடணும். ஒண்ணுதான் இந்த சென்சர் போர்டும் பிஜேபி என்ன செய்யுது, சேர்றா கொஞ்சம் ஐப்பு கிரியேட் பண்ணுங்க, ஐப்பு கிரியேட் பண்ணுங்க, ஐப்பு கிரியேட் பண்ணுங்க, கொஞ்சம் விஜய் கொஞ்சம் லைன் லைட்டுக்கு வர வைங்க, அப்பதான் இந்த படம் பூஸ்டப் ஆகும், அப்பதான் இந்த படம் ஓடும்ட்டு சும்மா செட்டிங்கு. யாரே செட்டிங்கா இப்ப பாத்தீங்களா, ஜனநாயகன் 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 எல்லாருமே பேசுறாங்க, அந்த செட்டிங்காக தான் இது நடிப்பு. சோ விஜய் ஆப்வியஸ்லி பிஜேபியை எதிர்த்து ஒரு குரல் கூட கொடுக்க மாட்டார். எங்க 500 கோடி போட்ட படங்க தேங்கி நின்றுட்டு இருக்கு. ப்ரொடியூசர் மண்டையில மணி அடிச்சுட்டு இருக்கும். அவர் பல பிசினஸ் பண்ணுவாரு, காசு பெரிய விஷயம் கூட இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. பட் 500 கோடி, ஆனா அதை நடித்த ஒரு நடிகன் வாய் திறக்காம இருக்காரு இன்னும். ஏங்க சிம்பு குரல் கொடுக்கிறாரு, ஜெயம் ரவி குரல் கொடுக்கிறாரு, ஆனா யாருக்கு பிரச்சனையோ அந்த நடிகர் வாயை மூடிட்டு இருக்காரு. ஏன்னா பயம். பிஜேபி எதிர்த்து சிம்பு பேசுறாரு, சென்சர் போர்டு எதிர்த்து ஜெயம் ரவி பேசுறாரு, ஏங்க முதலமைச்சரே அறிக்கை விட்டு இருக்காரு, எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவன் வாயை மூடிட்டு இருக்கான், பாதிக்கப்பட்ட கட்சிக்காரர்கள் வாயை மூடிட்டு இருக்காங்க. ஏன்னா பயம். இந்த கட்சி அவங்க சொந்த படத்துக்கே வாய் எதிர்த்து கேட்க மாட்டாங்களே, இவங்க நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இல்ல இப்ப இந்தி திணிப்புன்னு ஒண்ணு தூக்கின்னு வந்து போட்டா விஜய் சிஎம் இருக்கும் போது என்ன பண்ணுவாரு, மே போலேகா ஹிந்தி போலேகா ஜி, நோ ப்ராப்ளம் ஜி, ஐ ஸ்பீக் ஹிந்தின்ட்டு வாய முன்னு இருப்பாரு. சோ இதெல்லாம் எங்க போய் நடக்குது முடிய போகுதுன்றத பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்போம் மக்களே. தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது, அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர், கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க இதுக்கே ஷாக் ஆனா எப்படி, இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.